கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்க கேட்கலாம். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த அக்கனாய்க்கம்பாளையத்தில் காட்டுப்பன்றியினுடைய தொல்லை அதிகரித்து வருகிறது. இங்குள்ள விவசாய நிலங்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது இங்கே மக்காச்சோளம் பயிரிட்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு ஏக்கருக்கு மேலான அந்த பயிரை இந்த காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன மாதிரியான பாதிப்பு இந்த காட்டுப்பன்றிகள் ஏற்பட்டிருக்கு? அதாவது விவசாயம் எது பண்ணாலுமே பீட்ரூட்டு எந்த பொருளாக இருந்தாலும் தக்காளி, இப்போ நாங்கள் பீட்ரூட்டும் போட்டிருக்கிறோம். மக்காசோளத்தை ரொம்ப சேதம் பண்ணிடுச்சு எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த நேரத்தில் அது நைட்டு எந்த நேரம் வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. நாங்கள் வெளியே வர்றதுக்கு பயந்துக்கிறோம். அப்புறம் டிராக்டரி கொடுத்து ஒரு தம்பியுமே இன்னொரு பெரியவங்க 2 பேரும் காடையமாக டிராக்டரியிலே போனாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக, அதாவது 11 மணிக்கு மேற்பட்டு 4 மணி வரையில் இது பண்ணாங்க. அதுக்கு மேலே அவங்க முடியலின்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே சேதாரப்படுத்திட்டு எப்போ போச்சு எப்போ வந்ததுன்னே தெரியாது, எந்த வழியாக வந்ததுன்னு தெரியாது. நான் பார்க்கல. இந்த தம்பி டிராக்டரி ஓட்டுற தம்பி பார்த்ததாகவும் இவங்க ஆர்னு கொடுத்து லைட்டு போட்டதுனால அது கீழே பள்ளத்தில் இறங்கி போனதாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தொடர்ந்து இவர்கள் அந்த காட்டுப்பன்றியோட தொல்லை அதிகரித்து வருவதால் கேரளாவை போன்று இங்கும் துப்பாக்கியை கொடுத்தால் காட்டுப்பன்றிகளை கொல்வதற்கு நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் என்ன, உங்ககிட்ட துப்பாக்கி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அது சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோங்க. அது நைட்டு 11 மணிக்கு மேல் பட்டுங்க அது கிளம்பி வருது. அது கிளம்பி வந்ததுங்கன்னா அது விளையாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு இன்னும் போல் போயிடுது. 4 மணி வரைக்கும் தான் அதுக்கு டைம். 4 மணிக்கு மேலே அது கிளம்பிடுது. ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது முன்னாடி 4-5 கூட்டமாக போயிடுச்சு. வண்டி கூப்பிட்டு பார்த்தேன். வண்டி கிட்ட போகிறபோது 4 எதுக்கு திரும்பி நின்றுடுது. எதுக்கு திரும்பி நிற்கிற போது முட்டு கொடுத்தமாக நிற்கிற போது நான் வண்டி ரிவேஸ் எடுத்து மீண்டும் திருப்பி ரிவேஸ் ஸ்பீடாக வரங்காட்டி பண்ணி அங்கேயே நின்றுட்டு மறுக்க கொஞ்சம் தூரம் லைட் போட்டு பார்க்குறேன். மறுக்க மெதுவாக போய் அந்த குட்டைக்குள் பள்ளத்தில் இறங்கிடுது. இறங்குறதுக்கு பிறகு நாங்கள் சாலை வந்துட்டேன். அதுக்கு மேல்பட்டு எனக்கு தெரியல. என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு? துப்பாக்கி மாதிரியான விஷயங்கள் சுடுற மாதிரி எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு சுடுற மாதிரி ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னு ஒரு ஆள் 2 ஆளெல்லாம் போய் சரி கட்ட முடியாது. கையில் ஏதாரமெல்லாம் போனால் நம்மளை கொண்டு போடும். கேரளாவை போன்று துப்பாக்கியை விவசாயிகளிடம் கொடுக்க வேண்டும். உடனடியாக இந்த பன்றி தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.